அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில ஒவ்வொரு கட்சியும் பதறிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தகுந்த அந்தஸ்தை கொடுப்பதிலிருந்து எடப்பாடி நேற்றைக்கு கூட உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பேட்டியை கூர்ந்து கவனித்தால் தெரியும். இந்த தலைவரை போல அனைவரையும் அரவணைக்கின்ற தலைவர் வேறு எந்த தலைவரும் இல்லை என்று மாண்புமிகு தமிழக முதல்வரை பெருமிதத்தோடு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் குறிப்பிட்டதை இங்கே ஏன் கூறுகிறேன் என்றால், தோழமையிலே போட்டியிடுவதற்கு இடமில்லை என்றாலும் தலைவர் அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம், தோழமை அரவணைக்கின்ற விதம், அவருடைய ஒரு கூற்றே சாட்சியாக பத்திரிகையாளர் முன்னிலையில் வைக்கிறேன். தம்பி என் பக்கத்திலே உட்காந்துருக்கு. சொல்லிட்டே இருக்காரு, உமன்ஸ் இங்க சேஃப்டியே இல்லை தமிழ்நாட்டுல. நல்ல இதுலயும் சொல்றாரு, உமன்ஸ்க்கு சேஃப்டியே கிடையாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் லான் ஆர்டர்ல இவ்வளவு விஷயங்கள் அவர் இருந்த பேரும் லான் ஆர்டர்ல இவ்வளவு இஷ்யூஸ் சொல்லுவீங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாக சொல்லுகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல் நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை கடந்த சட்டமன்றத்திலே கேள்வியின் போது பதிலாக வெளியிட்டார். கடந்த 10 ஆண்டுகள் நடந்த குற்றங்களை விட இந்த 5 ஆண்டுகளில் நடைபெறுகின்ற குற்றச்சம்பவங்கள் வெகுவாக குறைந்திருக்கின்றன. அடுத்து அவர்கள் புகார்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்பொழுது அதற்கு பதிலளித்த கீதா ஜீவன் சொன்னார்கள், இந்த ஆட்சியில்தான் தைரியமாக சுதந்திரமாக புகார் அளிக்க பெண்கள் வருகின்றார்கள். அப்படி தருகின்ற புகாரின் மீது உண்மையான உறுதியான நடவடிக்கையை மாண்புமிகு முதல்வர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களை பாருங்கள், மணிப்பூரை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினார். ஆகவே இங்குதான் மகாத்மா காந்தியடிகள் கண்ட கனவை போல் இரவு 12 மணிக்கு கூட ஒரு பெண் முழுமையாக நகை அணிந்து தன் இல்லம் சேர வேண்டிய இல்லத்திற்கு பாதுகாப்பாக சென்று சேர்கிறார். அங்கொன்று இங்கொன்று நடைபெறுகின்ற தவறுகளுக்கு கூட உடனடியாக இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குற்றச்சம்பவங்களை நாடுவதை ஊடகத்துறையினரை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே பெண்களுக்கு முழு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் வெளியிலிருந்து ஆதரவு திருமாவளவன் நாளைக்கு ஒரு வாழ்த்து பதிவு சொல்றாரு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல அறிக்கை ஒன்று சொல்றாரு, வெள்ளம் ஒன்றாக திமுக கூட போட்டு இருக்கு. ஆனா கமலஹாசன் மட்டும் வெளியில இருந்து அவர் ஆதரவு நம்ம ஏற்றுக்க கூடாது, அவரை கேட்ட டாக்டரேட்ல அவருக்கு ஒரு சீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அவருடைய கருத்து எல்லோருக்கும் ஒரு குடும்ப தலைவன் போல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இருக்கின்றார். அவர் யாரை எப்படி அரவணைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அது அரசியல் முதிர்ச்சி பெற்றவர். அவருடைய கருத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்வாங்க. தனியரசை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அது பேச்சுவார்த்தை தனியரசு தொங்கையவங்க இருக்காரு. அவர் என்ன சொன்னாங்கன்னா, சரி எனக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க பேச்சுவார்த்தை சொன்னாங்க. ஆனா திடீர்னு என்ன காரணம்னு தெரியல, சீட்டு ஒதுக்கலான்னு அதிருப்தியில சொன்னாங்க. உயர்மன கூட்டம் நடந்துட்டு இருக்கு, கூட்டணியில இருக்கிறதா இல்லையான்னு சொல்றான்னு இருக்காரு. ஏன்னா அவர் அதிமுக கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தவர். அவராகட்டும் கருணாஸ் ஆகட்டும், நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அனைவருக்கும் அவருடைய இதயத்திலே இடம் இருக்கின்றது. ஆனால் எண்ணிக்கை என்பது 234 தான். அதை அனுசரித்து தேர்தல் வியூகங்களில் எங்கெங்கு எப்படி சாட்டையை சோற்றினால் வெற்றி நம் பக்கம் திரும்புமோ அதை முடிவெடுக்கின்ற அரசியல் ஞானியாக எங்களுடைய முதல்வர் இருக்கின்றார். கால் நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியலிலே பயணிப்பவர். அவர் அரசியல் என்று தொடங்கிய 14 வயதிலிருந்து இதுபோல தேர்தல் கூட்டணியில் கலைஞரிடம் பயிற்சியை பெற்றவர். ஆகவே அனைவரையும் அரவணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவார். திமுக சென்னையில கள்ள ஓட்டு போட்டு சென்னையை கோட்டையாக வச்சிருந்தாங்க. ஆனா சென்னை ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு சென்னையை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டுமோ தற்குறிகள் ஆரம்பித்து அனைவருமே சென்னையை, அதுவும் குறிப்பாக வட சென்னையை எவ்வளவு களங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு களங்கப்படுத்துகிறார்கள். கெஞ்சா என்கிறார்கள், போதை என்கிறார்கள், திருட்டு வழக்கு என்கிறார்கள், அதே போல் கள்ள ஓட்டு என்கிறார்கள். இந்த அவமானத்திற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வடசென்னை மக்கள் தகுந்த பதில் தயாராக இருக்கின்றார்கள். இந்த வடசென்னையை இன்றைக்கு வாழ்விக்க வந்த தெய்வமாக மாண்புமிகு தமிழக முதல்வரைத்தான் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் வடசென்னையில் பூத்து குலுங்குகின்ற பூங்காக்கள்,
போக்குவரத்து கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது கட்டப்பட்ட பேருந்து முனையத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் காலத்தில்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆர்கே நகரில் முதலில் அந்த பேருந்தை 19 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டமைத்திருக்கின்றார். கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அம்பத்தூரிலே அவரால் திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவு பெற்றிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் சிந்தையில் உதித்திட்ட திட்டமான படைப்பகம் இன்றைக்கு தமிழகத்திலே சென்னையிலே 14 இடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மாலை நேர வகுப்பிற்கு மாணவ செல்வங்கள் செல்வதற்கு அதிக கட்டணத்திலே மாலை நேர வகுப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென்று கல்விச்சோலையை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். சென்னையை பொறுத்தமட்டில் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளியை, குறிப்பாக மாநகராட்சி பள்ளிகளை தரம் உயர்த்தி இன்றைக்கு அதிக அளவு மாணவ செல்வங்கள் பயில்வதற்குண்டான கட்டமைப்பை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்தான். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்வது போல் ஒரு காலத்தில் மாநகராட்சியினுடைய பள்ளிகள் வறுமையின் குறியீடாக இருந்தது. இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகள் பெருமையின் குறியீடுகளாக இருக்கின்றது. முதலில் சென்னையிலே அரசு கலை கல்லூரியை மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் உச்ச நீதிமன்றம் தொடங்கி உயர் நீதிமன்றம் வரையில் தொடுத்த பல சட்ட போராட்டங்களை சந்தித்து சென்னையிலே அரசின் சார்பிலே ஒரு கல்லூரியை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நிறுவியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் என்பதை பள்ளிக்கு, கல்லூரிகளுக்கு, பூங்காக்களுக்கு, உடற்பயிற்சி கூடங்களுக்கு புத்துயிர் அளித்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை சென்னை மாநகர மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். இந்த மக்களை சிறுமைப்படுத்தியவர்கள் இந்த தேர்தலில் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட ஓட விரட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பூர்ல விஜய் நாளைக்கு ஆரம்பிக்கான்னு சொல்றாருல, உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடணும்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சிகளை கட்டாயப்படுத்துறதா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நீங்க கூட வரவங்க கூட்டணி கட்சிகளுக்கு எந்த சின்னத்துல வேணா போட்டியிடலாம். இது ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில் தான் ஜனநாயகம் பின்பற்றப்படும். தலைவர் முதல் தொண்டன் வரையில் எதை வேண்டுமானாலும் கருத்து பரிமாற்றங்கள் மாறிக்கொள்ளலாம். இது உட்கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற ஜனநாயகம் என்றால் எதிர்கட்சியிடம் எப்படி நாங்கள் அப்படி ஒரு போக்கை கடைபிடிப்போம்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அவர்களுடைய தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு வெளியில் வந்தபோது இந்த கேள்விகளை நிருபர்கள் கேட்டபோது அப்படி எந்த நிர்பந்தமும் எங்களை நிர்பந்திக்கவில்லை. சுதந்திரமாகத்தான் பேசினார்கள். எங்கள் விருப்பம் போன்ற சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் என்றார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட செய்தியாளர் சந்திப்பில் அவர்களாகத்தான் 3 சூரியனில் நிற்போம், 1 தனித்து நிற்போம் என்று அவர்களாகத்தான் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் 3 நிற்பவர்களை 4வது சூரியனை நிற்க சொல்லி நிர்பந்திக்கலாம் அல்லவா? அப்படி அல்ல. இது ஜனநாயக கட்சி, தெளிந்த நீரோடை, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் முதலமைச்சர் அவருடைய கொள்கை. ஆகவே இந்த கூட்டணி நிர்பந்தத்தால் ஏற்பட்ட கூட்டணி அல்ல. நிர்பந்தத்தால் அமித்ஷா அலுவலகத்தில் ஏற்பட்ட கூட்டணி தான் அதிமுக கூட்டணி என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாப்பா ஒண்ணுமே கேட்கல. விஜய் பெரம்பூர்ல இருந்து நான் நீக்க போறேன்னு அறிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறமும் தாவேகாவும் ஸ்டாலின், விஜய் வர்சஸ் ஸ்டாலின் தான் ஒரு காம்படிஷனா இருக்க போறாங்க. எப்படி பாத்தீங்க? எங்களை பொறுத்தளவு எங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். நிச்சயம் பார்ப்பதற்கு ஒரே ஒரு லேடிஸ் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம். உங்கள் முன்பு பேட்டியிலே உட்கார்ந்து இருக்கின்ற நான் கூட 45 ஆண்டுகளை கடந்த அரசியல் பயணத்திலே இருக்கின்றேன். நல்லது, கெட்டது, தீமைகள், நன்மைகள், புயல், வெள்ளம், இயற்கை சீற்றம், தீ விபத்து, பல குடும்பங்களுடைய சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் அனுசரித்து மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகியவர்களை விரும்புவார்களா, அல்லது விருந்தினர் போல் எப்போதாவது ஒரு வேளை வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஒரு தட்டு உணவு அறிந்து விட்டு திரும்பி அனுப்பிவிடுவது அப்படி இருப்பவர்கள் விரும்புவார்களா? ஆகவே குடும்பமாக 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம் தமிழகத்திலே வேரூன்றி இருக்கின்றது. அதைத்தான் நான் முன்பு பேட்டியிலே சொல்லும் போது கூட சொன்னேன். எங்கள் தலைவர்
காலிலே நிகம் முளைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத இடங்களே தமிழகத்தில் இல்லை. இன்றைய அரசியல் உலகில் மிகவும் தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள். சீர்தூக்கி பார்ப்பார்கள். தியாகத்திற்கா அல்லது வேஷத்திற்கா, தேர்தலுக்கா அல்லது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கா என்று சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயம் எந்த இதுவாக இருந்தாலும் எடைக்கல்லிலே அதிக உயரத்திலே இருப்பவர் எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருப்பார். அதையும் சொல்லிட்டார். வடசென்னையை பொறுத்தவரைக்கும் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய ஓட்டு எப்பவுமே உள்ளது. ஆனா வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே போலிங் சதவீதம் குறைஞ்சிட்டு வருது. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நீங்க சொன்ன மாதிரி வடசென்னை இருந்தாலுமே இந்த கூடுதலா வந்து உங்க கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஓட் போலிங் அதே பண்றதுக்கு என்ன பண்ண இருக்கீங்க சார்? நான் தான் சொன்னேன் சார், எந்த கட்சியிலுமே பாகமுகவர்களை இன்னும் முழுமையாக நியமிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் பாகமுகவர்களை முழுமையாக நியமித்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றனர். அது மாத்திரமில்லாமல் பாகமுகவர்களுக்கு அடுத்து பிடிஏ என்று ஒரு பாகமுகவர் நியமித்திருக்கின்றோம். பிடிஏ என்றால் டிஜிட்டல் ஏஜென்ட். இந்த நவீன காலத்திற்கு ஏற்றார் போல் செயல்படக்கூடியதற்கு அடுத்து தேர்தல் களத்திலே ஓட்டம் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், இரவாக இருந்தாலும், பகலாக இருந்தாலும் ஓடுவதற்கு பிஒஏ என்று ஒருவரை நியமித்திருக்கின்றோம். அவர் இளைஞரணியை சார்ந்தவர். இப்படி பகுத்து பார்த்து தரைப்படை, கடற்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை அனைத்தையும் தயார் செய்து தேர்தல் களத்திற்கு தயாராக வைத்திருக்கின்றோம். இந்த படையை முந்துகின்ற சக்தி இது எங்களுக்கு தேர்தல் பணி கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு தமிழகத்திலே எந்த இயக்கமும் இல்லை. தேர்தல் பணிக்கென்று ஒருவருக்கு சான்றிதழ் தர வேண்டும் என்றால், ISI முத்திரம் வேண்டும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தருகின்ற அளவிற்கு இந்த இயக்கத்துடைய தொண்டன் பயிற்சி பெற்றுள்ளார். பாஜக திமுக தொடர்ந்து கள்ளத்தில் ஆதரவு பேசுகிறாரு. உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில வந்து நேற்றைய குழப்பத்துக்கு காரணமே திமுக தான், ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு நீங்க எந்த ஊடகங்களாலும் எனக்கு தெரியாது. மனசாட்சியோட நீங்களே சொல்லுங்க. பாரதிய ஜனதா காலில் போய் விழுவது யார்? யார் அவ்வப்போது போய் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவையும் மற்றவர்களையும் திரைமறைவில் சந்தித்து விட்டு வருவது யார்? எங்கள் முதல்வர் தமிழகத்தின் உரிமைக்காக ஒரு முறையேனும் வளைந்து கொடுத்திருக்கின்றாரா? 2400 கோடி ரூபாய் கல்விக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் மும்மொழி கொள்கையை இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தருவோம் என்று சொன்னபோது கூட முடியாது, மும்மொழி கொள்கைதான் எங்களுடைய உயிர் மந்திரம் என்று அந்த தர வேண்டிய பணத்தை கூட உதறி தள்ளியவர் எங்கள் முதல்வர் அவர்கள். ஆகவே எங்கள் முதல்வரிடம் வெளிப்படைத்தன்மை தான், திரைமறைவு பணிகள் எதுவும் இல்லை. எங்கள் மீது அன்புமணி போல் சிபிஐ வழக்கோ அல்லது டிடிவி தினகரன் போல் சிபிஐ வழக்கோ இருந்து நாங்கள் போய் யாருக்கும் அடிபணிய வேண்டியதில்லை. நிமிர்ந்த நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு எது வந்தாலும் துணிதின்று சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி. அந்த இயக்கத்தை நம்பிய நிறைய பேர், செங்கோட்டையின் போன்றவர்கள் எல்லாம் நடுரோட்டில் நிற்க வைத்தவர் அவர் நடுரோட்டை பற்றி பேசக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இதுவரையில் யாரும் கெட்டதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாமல் கெட்டவர்கள் பட்டியல் தான் அதிகம். 5 வருஷம் எங்களுடைய பயணிச்சவர் இதை சொல்றாரு. விட்டு போகுது. இருமொழி கொள்கையில ஏன் உறுதியா இருக்கு? எங்களை பொறுத்தளவில் எங்கள் முதல்வர்களே சொல்லியிருக்கிறார், எந்த மொழியையும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்வதில்லை. ஒரு மொழி வேண்டப்படாமல் மக்களின் மீது திணிக்கப்படும் போது அதை எதிர்ப்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆகவே தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். இருமொழி கொள்கையை ஆகவே தான் நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். யார் மீதும் காக்கை கூட உயர பறக்கின்றது, அதனுடைய எச்சம் கீழே தான் விழுகின்றது. பானிபூரி விற்பவன் கதையல்ல இந்த தமிழ்நாட்டினுடைய கதை. இந்த தமிழ்நாட்டினுடைய கதை விரும்பாத மொழி யார் மீது திணிக்கப்பட்டாலும் அதை உறுதியாக எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் எதிர்ப்பார்.
எதிர்ப்பார்